சிஎஸ்கே ஃபேனா தான் போனோம். பட் நிறைய ரன்ஸ் எடுக்கல, எல்லாமே டாட் பாலா போச்சு. எடுத்தாலும் 1 ரன் 2 ரன் அப்படிதான் அடிச்சாங்க. 6-4 பெருசா வரவே இல்லை. அதுக்கு டிசியே 6-4 நல்லா அடிச்சாங்க. சிஎஸ்கே அவ்வளவா அடிக்கவே இல்லை. தோனி களத்துல கடைசி வரைக்கும் இருந்தாரு அப்படின்னா அந்த மேட்ச் வின் பண்ணிடுவார்னு சொல்லி கடைசி வரைக்கும் இருந்தாரு, ஏன் ஜெயிக்கல? அதுதான் நிறைய ரன் எடுக்கவே இல்லை. ரன் எல்லாமே டாட் பாலா போச்சு, இல்லைன்னா 1 or 2 ரன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. தோனி ஏர்லியா வந்துட்டாரு, மேபி 7 hours பிஃபோரே வந்துட்டாரு. இருக்கிறப்ப ஒரு ட்ரை பண்ணி தான் அடிச்சிருக்கலாம். இப்ப உள்ள இருந்தவங்க எல்லாருமே கிட்டர்ஸ் தான். விஜய் சங்கர் ஆகட்டும், தோனி முன்னாடி வந்த டூபே, ஜடேஜா எல்லாருமே கிட்டர்ஸ். அப்படி இருந்தும் ஏன் அடிக்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்க? 18th ஓவர் மேலதான் அடிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஆமா, லாஸ்ட் 2 hours தான் அடிச்சாங்க. இன்டென்டே இல்லை அடிக்கிறதுக்காக. அவங்க வந்து அப்பத்துலேருந்தே சிங்கிளாக தான் அடிச்சிடும். அதுதான் ஏன் தெரியல. அதனால நாங்களும் கத்திட்டு இருந்தோம் அடிங்க அடிங்கன்னு. போலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். ஃபார்ம்ல இல்லைனா எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்ல வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணலாம். சென்னையில் ஆனால் அது கொஞ்சம் வந்து இந்த ஸ்கோர் தான். ஆனால் பேட்டிங் பிச் இல்லைல்ல இங்கே, அதனால வந்து கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் நம்ம இன்னும் இன்டென்ட் காமிச்சிருக்கலாம் அடிக்கிறதுக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இன்டென்ட் காமிச்சிருந்தோம்னா நம்ம வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து லாஸ்ட் 2 ஓவர் தான் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இருக்கும் ரொம்ப சிங்கிள் தான் வச்சு. அதுதான் ஏன்னு தெரியல. கொஞ்சமா நம்ம கொஞ்சம் இன்டென்ட் காமிக்கணும்ல அடிக்க, அப்பதானே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க. தேங்க்யூ. நிறைய மரம் நட்டாங்க ப்ரோ, டாட் பால் அடிச்சு நிறைய மரம் நட்டாங்க. கட்டி இந்த மரம் 18 trees அப்படின்னு கட்டி. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து என்ன மேட்ச் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான். இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு போகிறது கஷ்டம். இல்லை குவாலிஃபையே கஷ்டம் தான் நமக்கு இந்த ரேஞ்சிலே போயிட்டு. ஏன்னா காம்படிட்டிவ் டீம்ஸ் எல்லாருமே நல்லா சூப்பராக இருக்காங்க, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்க ஈக்குவலுக்கு டஃப் கொடுக்கணும் கண்டிப்பாக. என்ன சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும், வின் பண்ணுவாங்க அப்படின்ற நீங்க நினைக்கிறீங்க? சேஞ்சை விட எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் பேட்டிங் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்லா அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே என்ன பண்றாங்க, லாஸ்ட் 5 to 6 overs தான் அவங்க அடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, விக்கெட்டும் லூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் வர பிளேயர்ஸ்க்கு வந்து அது அடிக்க முடிய மாட்டேங்குது அவங்களால. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நல்லா ஒரு இன்டென்ட்டா விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன். ஆனா வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா தோனியை பார்த்தது, தோனியும் ரொம்ப நேரம் ஆடினாரு, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வந்து சென்னை தோத்தது வந்து கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கு. வருத்தத்தை விட ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க என்னதான் சேஞ்சஸ் கொண்டு வந்து விளையாடினாலுமே அவங்க ஸ்டார்டிங்லேருந்து சுத்தமாக விளையாடவே இல்லை. லாஸ்ட்டில் தான் வந்து தோனியே வந்து லாஸ்ட்டில் தான் வந்து 6-4 இது ஸ்டார்டிங்லேருந்தே அடிச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங்கில் இருக்கிற 3-4 பிளேயர்ஸ் சுத்தமாக விளையாடவே இல்லை. தூபேல எதுக்கு இருக்காருன்னே இதில் வராரு, ஓடவும் மாட்டுறாரு. 1 ரன் தான் ஓடுறாரு. அவர் கொஞ்சம் ரன் ஓடி இருக்கலாம், 2 ரன் ஓடுற இடத்துல அவர் 1 ரன் தான் ஓடுறாரு. அவர் அடிச்சாருன்ற பேரில் வேலைக்கு அவ்வளோ சுத்தமாக. பவுலிங்கை கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபீல்டிங் சுத்தமாக சரியில்லை. அஸ்வின்லாம் வந்து சுத்தமாக பாலே வந்து போகுது, அப்படியே நிற்கிறாரு, பின்னாடி இருக்கிறவங்க பிடிச்சிப்பான்னு சொல்லி. அவர் கொஞ்சம் சேவ் பண்ணாருன்னா ரன் கொஞ்சம் சேவ் ஆகிருக்கும். கண்டிப்பாக அதான் கண்டிப்பாக ஃபீல்டிங்கும் சரியில்லை. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். சேஞ்சஸ் கொண்டு வந்தால் கொஞ்சம் வின் பண்ணுவோம். இல்லை பிளே ஆஃப் போயிட்டாச்சு ஓரளவுக்கு இதுவாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன்.